சென்னை கடற்கரை பண்டைய தமிழர்களின் பண்பாடுகளை உலகெங்கும் எடுத்து சென்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 34வது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், சென்னை பாரம்பரியத்திற்கும் சொந்தமான இடம் என கூறினார். பழமையான கலாச்சாரத்தை போற்றும் நேரத்தில் புதிய மாற்றங்களையும் தனதாக்கிக் கொள்வதற்கு தயங்காத பெருநகரம் என தெரிவித்த குடியரசு துணைத் தலைவர், சென்னை கடற்கரை பண்டைய தமிழர்களின் பண்பாடுகளை உலகெங்கும் எடுத்து சென்றது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடு என்ற இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் இந்தியா 2047க்கு முன்பாக பல துறைகளில் உலகத்தில் முதல் இடத்தை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். பாரதம் வலிமையடைய வேண்டும் என்பது எதற்கு என்று கேட்டால், ஏதோ உலகத்தில் இருக்கிற நாடுகளை எல்லாம் அச்சுறுத்துவதற்காக என்றால் இல்லை. இனி ஒரு முறை உலகத்தில் எந்த நாடும் பாரத தேசத்தை அச்சுறுத்துவதற்கு கனவுகளில் கூட நினைக்கக்கூடாது என்பதற்குத்தான் நாம் வலிமை மிக்க நாடாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம். கடந்த 11 ஆண்டு காலம் மோடி அவர்கள் இந்த தேசத்தை தலைமையேற்று வழிநடத்துகிறார்கள். அதற்கு முன்பாக எத்தனாவது இடத்திலே இருந்தோம் என்று நாம் எண்ணிக்கூட பார்த்ததில்லை. 5வது இடத்தை தொட்டோம். 5வது இடத்திலே இருந்து இன்றைக்கு 4வது இடத்தை தொட்டிருக்கிறோம். 4வது இடத்திலிருந்து விரைவிலேயே 3வது இடத்தை தொடப் போகிறோம். 2047க்குள்ளாக நாம் நிச்சயமாக உலகத்தின் முதல் இடத்தை தொட்டே தீருவோம். அப்படி உழைக்கின்ற தேசபக்தி மிக்க தலைவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே ஒரு ஆதரவு கரத்தை நீட்ட வேண்டும்.